அன்பே சிவம். நான் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க? இப்போ வந்து எங்கள் ஆலயத்தில் ஒரு உடுக்கு சலம்பு வச்சாங்க. அவங்க உடுக்கு சலம்புக்காரவங்க வந்து அந்த தீபத்தில் தான் வந்து உடுக்கு சலம்பு அந்த இறைவனை வர வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அது கரெக்டான விளக்கம். அது வந்து நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒளியில் வந்து இறைவன் இருக்கிறாருன்றது நான் அப்பத்துலேருந்து சொல்லின்னு இருக்குது. ஒளி இறைவனானால் வழி நம்ம மக்கள் தான், வேறு எதுவுமே உலகத்தில் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உடுகு சலம்புக்காரங்க இப்போது எங்கள் மாதிரி ஆளுங்க சித்தர் வகையில் போகிறவங்கக்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் சித்தர் வகையில் போகிறதுனால நாங்கள் டெய்லி இறைவனை உணர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது இறைவனை ஒன்றுனா இப்போ நான் வந்து எப்படின்னா அந்த தீப ஒளியும் நானும் ஒன்று தான். ஏன்னா வந்து நான் வந்து எப்படி என்னை அமைச்சு இருக்கிறேன்னா, நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உடலை அகலாக்கி மனதில் எண்ணெய் ஊற்றி சிந்தனை தீரி போட்டு ஐயனின் பாதத்தில் வைத்து விட்டேன், அவரே ஒளியே ஏற்றிடுவார் அப்படின்னா அவர் வந்து அவரே ஒளி ஏற்றிடுவார். அந்த மாதிரி எனக்கு அமைப்பு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அவங்க ஒளியில் இது கூப்பிட எனக்கு வந்து இறைவனை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏககுண்டம் வளர்க்குறோம். ஏககுண்டம் வந்து வளர்க்கும் போது அதில் எல்லா கடவுளையும் நம்ம ஐக்கியம் பண்ணுறோம். அப்போ வந்து அது உண்மை, கண்டிப்பாக உண்மைன்ட்டு ஐயருங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மைன்றாங்க. அதே மாதிரி அந்த தீபத்தில் வர்றது உண்மைன்னா அப்போ எனக்குள் வர்றது உண்மை தான். ஏன்னா எனக்குள்ளே நான் வந்து என்னையே தீபத்தை ஆகினால எனக்குள்ளே உணர்றது நான் கண்டிப்பாக உண்மை. இது வந்து உடனே உணர முடியாது. இப்போ வந்து ஒருத்தர் 1வது 2வது படித்தா தான் அவங்க வந்து கலெக்டருக்கே போக முடியும். அதே மாதிரி நாங்கள் வந்து திடீர்னு ஜூபுமான்னு வர வைக்க முடியாது கடவுளை. நான் வந்து படிப்படியாக ஒரு நிமிஷத்தையும் இறைவனுக்கு நான் செலவு பண்ணுறேன். ஒரு உணர்வையும் செலவு பண்ணுறேன். ஒரு இதுவையும் எல்லாத்தையும் எங்கள் அப்பனுக்கே சமர்ப்பணம் பண்ணுறேன். அதனால் எங்கள் அப்பன் வந்து எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் நம்மளுக்கு. எது செஞ்சாலும் நம்மளுக்கு கெடுதல் ஆகாதுன்ட்டு எங்கள் அப்பனையே நம்பி இருக்கிறவர் நான். அதனால் நான் ஒரு படிப்படியாக தான் எங்கள் அப்பன் இவ்வளோ இருந்தே எனக்கு ஒன்றா தான் எனக்கு பொண்ணுக்கு சமாளிக்கிற திறனில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறாரு எது ஒன்றும். ஆனால் அதை கொடுக்குறத நான் உணர்றேன். ஆனால் வந்து உலகத்துக்கு சொல்ல முடியல என்னால். அதுக்கான காலகட்டம் வரும், கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு இப்போ உணர்றதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல வேண்டியதில்லை. இப்போ வந்து ஆண்டவன் வந்து உலகத்துக்கு ஏதோ நன்மை செய்யணும்னு நம்மளை அமைச்சு வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. அது வந்து நம்ம அந்த பிம்பத்தை வந்து கரெக்டான மொழியில் நம்ம செலவு பண்ணணும். எதுனாலும் செஞ்சிடணும்னு செய்யக்கூடாது. இப்போ வந்து நன்மையை செய் நலமுடன் இருன்றாங்க. அந்த விளக்கம் தான் இறைவன். இப்போ வந்து நம்ம இறைவன் வந்து ஒரு தீப ஒளியாக இருந்தால், எங்கள் அப்பன் வந்து ஒளியாக இருந்தால், மற்ற கடவுளெல்லாம் வந்து விரிச்சோன்னா அப்போ ஒரு விதை அப்படி சொல்லலாம். அந்த விதை வந்து யாருக்குள்ளே வருதுன்னா இறைவனுக்குள்ளே தான் வந்தது. அந்த ஒளிக்குள்ளே வந்தது விதை. இப்போ எந்த கடவுளும் வந்து தாழ்ந்தவங்கோ, இந்த கடவுள் ஒஸ்தி, அந்த கடவுள் ஒஸ்தி, இந்த கடவுள்கிட்ட போனால் இது நடக்கும், அந்த கடவுள்கிட்ட எல்லா கடவுளையிலையும் எங்கள் அப்பனை பார்க்கலாம். அப்போ ஒளி இல்லாத இடமே இல்லை. ஒளி எந்த இடத்துல இருக்குதோ அங்கே எங்கள் அப்பனை பார்க்கலாம். அந்த மாதிரி தீப ஒளி ஐயனானால் நம்ம வந்து விருச்சம். இப்போ வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க, 12 குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதே வயிற்றில் தான் பெற்றுக்கிறாங்க 12 குழந்தை. அப்போ 12 குழந்தை பெற்றுக்கும்போது ஒரு குழந்தையும் ஒரு தனித்துவம் இருக்கும். அப்போ 12 குழந்தையும் இந்த வயிற்றில் தானே பெற்றாங்க. அப்போ ஏன் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது தானே? கிடையாது, தனித்துவம் இருக்கும். அப்போ தான் உலகத்துக்கு வந்து ஒரு குழந்தை நன்மை பண்ணும், ஒரு குழந்தை தவறு பண்ணும், ஒரு குழந்தை இது பண்ணும். அந்த மாதிரி ஒரே ஒரு ஒளியில தான் இறைவன் வந்து அடுத்து எல்லா கடவுளும் ஐக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த வகையில் தான் நம்ம வரோம். இப்போ வந்து சாமி ஆடுறாங்கன்னா 4 வகை 3 வகை படுறாங்க. ஒருத்தருக்கு மேலே தன்னாலேயே சாமி வந்துடும். ஒருத்தர் மேலே வந்து படிப்படியாக அவங்க வந்து ஏற்றிப்பாங்க. ஏற்றிக்கின்னு உலகத்துக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு அவங்க மேலே ஏற்றிக்கின்னு கெடுதல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து உணர்ந்து கடவுளை அமைச்சிப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு தானாக வரும். அது மாதிரி செடி மாதிரி தான். ஒருத்தவங்க வைப்பாங்க செடியை, அது ஒன்று வந்து தானாக வளரும் செடியே என்ன, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ வந்து 10 பிள்ளைங்க பெறும்போது 10 பிள்ளைங்களும் இந்த வயிற்றில் பெற்று எடுக்கிறோம்.
எடுக்கும்போது அது இந்த தாயோட குழந்தை சொல்ல முடியாது. இப்போ 10 குழந்தை பெற்றவங்க தான் சொல்லுவாங்க அவங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா தாய் உள்ள கொண்டு எல்லாருமே வந்து உலகத்துக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு ஒரு விருட்சமாகி அது வந்து எல்லா கடவுளுக்குள்ளேயும் ஐக்கியம் எங்கள் அப்பன். ஒரு கடவுளு கூட எங்கள் அப்பா வந்து இந்த கடவுளுக்குள்ளே இல்லை அந்த கடவுளுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கடவுளுக்குள்ளேயும் எங்கள் அப்பா ஐக்கியம். அப்போ ஐக்கியமாக இருக்கும்போது இந்த தனித்துவம்னு எங்கள் அப்பனுக்கு தனியாக கிடையாது. இப்போ வந்து அன்பே சிவன் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் எல்லா மக்களும் எங்கள் அப்பனோட பிள்ளைங்கன்ற மாதிரி, அதே மாதிரி எல்லா கடவுளுக்குள்ளேயும் எங்கள் அப்பா இருக்கிறார். ஒளி இல்லாத வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி இப்போ எந்த கடவுளுக்கும் ஒளி ஏற்றினா தான் வழி. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒளி ஏற்றுங்க. நம்ம வந்து விருட்சமாக இருக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும். உலகத்தில் அன்பே சிவம், உலகத்துக்கு நன்மை செய்வோம், நலமுடன் வாழ்வோம், சித்தர் ஆலயம் செல்வோம், இறைவன் ஆலயம் செல்வோம், நம்ம உலகத்துக்கு நன்மை செய்வோம். அன்பே சிவம்.